Hi friends, welcome to TamilTechAcademy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ் பற்றி இன் டீட்டெயிலாக. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆப்பில் இல்லை கோடில் ரைட் பண்ணுறோமோ அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நம்ம இங்கே உள்ள மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம எழுதலாம், சிங்கிள் கோட்ஸ்லேயும் நம்ம வேரியபிள்ஸ் அசைன் பண்ணலாம், டெக்ஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸ், ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியுது டபுள் கோட்ஸ் ரொம்ப டிஸ்டிங்க்டாக தெரியும் கம்பேர்ட் டு சிங்கிள் கோட்ஸ். அது ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்குது. ஸோ டபுள் கோட்ஸ் ஒரு ஒர்க் பண்ணுறது என்னுடைய பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். நீங்கள் உங்கள் ப்ரெஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம ஒரு லாங் டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் ட்ரிபிள் கோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ட்ரிபிள் கோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ் ஒன்று பிரிண்ட் பண்ணலான் இருக்கோம் ஒரு பெரிய இமெயிலில். ஸோ ஹாய் யூசர், வெல்கம் டு TamilTechAcademy, ரிகார்ட்ஸ் அட்மின். ஸோ இந்த ஒரு மாதிரி மெசேஜ் இல்லை இமெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் பண்ணுறோம். அதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் எழுதும் போது வந்து இந்த நம்ம கொடுக்குற அந்த ஸ்பேசிங் ஃபார்மேட்டிங் வந்து அதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிக்கும். ஸோ நம்ம இந்த மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் சேவ் கொடுத்துக்குவோம், தென் கண்ட்ரோல் ஆல்டர்னேட் என். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த அந்த ஸ்பேசிங் ஃபார்மேட்லாம் பேஸ் பண்ணியே நம்மளுடைய அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ட்ரிபிள் கோட்ஸோட மகிமை. ஸோ அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ரிங்ஸை வச்சு இன்னும் நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த்துன்னு சொல்லும்போது வந்து அது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ லென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அது இன்பில்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு, சுலபமாக செய்வதற்கு அதை வந்து கால் பண்ணுறாங்க. உதாரணத்திற்கு நம்ம ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆஃப் அந்த போன்ற பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பட்டன்ஸ் அழுத்த அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வேலை தான் வந்து அதை கால் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஆன் பண்ணுற பட்டன் அழுத்தினா ஆன் ஆகுது, ஆஃப் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், குறையுது. இது போன்ற வேலைகள் தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த லென்த் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்று டீட்டெயில்டாக இல்லை எளிமையாக நம்ம ஒவ்வொரு எழுத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ லென்த் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ லென்த் ஆஃப் த மூவி நேம் அப்படின்னு போட்டுட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எளிமையாக பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணி கண்ட்ரோல் ஆல்டர்னேட் என் டு ரன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது? 12. ஸோ 12 அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் ஒன்று நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கும். ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் 1 2 3 4 5 6 இந்த ஸ்பேஸையும் சேர்க்கணும். 7 8 9 10 11 12. ஸோ நம்ம இப்போ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமாக எத்தனை கேரக்டர்ஸ் அந்த லென்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இங்கே லென்த்தில் 12 கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இண்டெக்ஸ் கால் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து எந்த கேரக்டர் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவி நேம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம போடுறோம். ப்ராக்கெட் வந்து எத்தனாவது பொசிஷன்லேருந்து நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ நிறைய லாங்குவேஜஸில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து 0 இண்டெக்ஸ். ஸோ 0 இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த ஆரம்பிக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு தோன்றது வந்து 1 2 3. பி வந்து 1ல் இருக்குது, Y 2ல் இருக்குது. பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து இதை வந்து 0 இண்டெக்ஸ், ஸோ 0th பொசிஷனில் இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருக்குங்கிற சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ 0th இண்டெக்ஸ் அதை பேஸ் பண்ணி அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 0th இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா P அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது.
ஸோ P கிடைக்கிறது வந்து கரெக்ட், ஏன்னா 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து P, அதை வந்து கரெக்டாக கால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிவர்ஸ்லேருந்து கால் பண்ணுறது. ஸோ பிரிண்ட் மூவி நேம் அதை போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் -1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். ஸோ -1 அப்படிங்கிறது கொடுத்தா E கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து தெரியுது மூவி நேமில் நெகட்டிவ் இண்டெக்ஸை கால் பண்ணால் பின்னாடியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பின்னாடியிலேருந்து ஆரம்பிக்கும் போது இது -1, -2, -3 இப்படின்றத நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்க்குறோம். ஸோ ஸ்லைசிங் வந்து நமக்கு தேவையான எந்த இடம் நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. ஸோ இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு 2 பொசிஷன்ஸ் தேவை. ஸோ 2 பொசிஷன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பொசிஷன் நம்ம 0ன்னு கொடுக்குறோம். தட் மீன்ஸ் அந்த Pலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தென் இந்த கோலன் கொடுக்குறோம். கோலன் கொடுத்து அதோட ஃபினிஷிங் எண்டு எங்கேயோ அதோட பொசிஷன் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம வந்து 3 இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது PYT அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ PYT அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ PYT அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ். ஸோ இண்டெக்ஸ் 0, 1, 2. இண்டெக்ஸ் 2ல் தானே முடியுது, அப்படியே நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற இந்த த்ரீங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ் வந்து நாட் இன்க்ளூசிவ். ஸோ எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸை நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான அந்த 3 கேரக்டர்ஸ் கிடைக்கும். அதே வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் மட்டும் கொடுக்குறோம், எண்டிங் பொசிஷன் கொடுக்கல. ஸோ பைத்தான் என்ன பண்ணோம்னா டிஃபால்ட்டாகவே அதை வந்து எண்டை கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் எது டிஃபால்ட்டான இண்டெக்ஸ் இருக்குதோ அதை வந்து சப்ளை பண்ணிடும். இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பைத்தான் மூவி, தட் மீன்ஸ் த ஹோல் ஸ்ட்ரிங்கே வந்து திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து 0, அதாவது Pயில் ஆரம்பித்து எண்டிங் கொடுக்கல. ஸோ ஃபுல்லாக என்ன இருக்குதோ அது மொத்தமாக நம்மளுக்கு சப்ளை பண்ணும். அதே வந்து நம்ம திருப்பியும் இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல, ஆனால் இங்கே 3 அப்படிங்கிறத மட்டும் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஆக்சுவலி சேம் ஆஸ் இங்கே மேலே பார்த்த மாதிரி PYT அப்படிங்கிறத கிடைக்கும். ஏன்னா 0 தான் ஸ்டார்டிங், அதை வந்து அதுவே டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணிக்கும். நம்ம எண்டிங் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு அதே 3 இண்டெக்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே PYT அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு பொசிஷனுமே நம்ம சப்ளை பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ரெண்டுமே வந்து 0ல் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் அதை எடுத்துக்கும். ஸோ நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே திருப்பி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இண்டெக்ஸிங் மூலமாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு தேவையான பொசிஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முக்கியமாக தெரிய வேண்டியது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி லென்த், இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் கால் பண்ணுறது, இதை வந்து அடிக்கடி தொடர்ந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். தொடர்ந்து அடுத்த செக்ஷனில் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம்.